AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவலை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், அரவிந்த் கெஜ்ரிவாலோட காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு. எத்தனை நாட்கள் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு? முழுமையான விவரம் என்ன? பிரியதர்ஷினி, அமலாக்கத்துறை இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலை 7 நாட்களுக்கு கூடுதலா காவல் எடுத்து விசாரிக்கணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே 6 நாட்கள் காவல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்னியோட அது முடியுது. இதையடுத்து தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் நேரில் ஆஜரப்படுத்தப்பட்டிருந்தாரு. காரசாரமான வாதங்கள் 2 தரப்புலமே முன்வைக்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையில் தானாவே சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் கூட தானாவே முன்வது தனது தரப்பு வாதங்களை அவர் நீதிபதி முன்னாடி பேசினாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இப்போ அமலாக்கத்துறையினர் 7 நாட்கள் கூடுதல் காவல் கேட்ட நிலையில இன்னைக்கு 4 நாட்கள் காவல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை மீண்டும் நேரில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை தற்பொழுது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிபதி காவிரி அவர்கள் வழங்கியிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல மிக முக்கியமான விஷயம், காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால தொடர்ந்து அமலாக்கத்துறையினருடைய கட்டுப்பாட்டில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பாரு. அவரை முன்வச்சு அவர்கிட்ட தொடர்ச்சியான விசாரணை அப்படின்றது நடக்கும். கடந்த 6 நாட்கள்ல அவர்கிட்ட இருந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டுகள்லாம் வாங்கப்பட்டது அப்படின்ற விவரங்களை எல்லாம் இன்னைக்கு எழுத்துப்பூர்வமா அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அவர் என்னென்ன காரணங்களுக்காகலாம் மேலும் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற காரணங்களையும் சொன்னாங்க. குறிப்பா இன்னும் நிறைய அதிகாரிகள், நிறைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி நாங்க விசாரிக்க வேண்டியது இருக்கு. இவர் குறிப்பிட பெயர்கள் எல்லாம் நாங்கள் பரிசோதிக்க வேண்டியது இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த காவல் தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இதுதான் கடைசிய ஒரு காவல் நீட்டிப்பா இருக்கும். இன்னும் அடுத்த முறையும் எப்படியும் அவங்க கூடுதல் காவல் நீட்டிப்பு அப்படின்றது அமலாக்கத்துறை கேட்பாங்க. அப்படின்னாலும் கூட ஒரு நாள் அதிகபட்சம் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. இதுல சிபிஐ வேற தனிப்பட்ட முறையில் நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாமே ஏப்ரல் 1ஆம் தேதி 11:30 மணிக்கு மேலதான் தெரியும். இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினுடைய காவலுக்கு அனுப்பப்படுறாரு. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த காவலுக்கு அனுப்பப்படுறதுக்கு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்ப்பு எதையும் பதிவு செய்யல. அவங்க ரிமாண்ட் பண்ணா அதுக்கு நான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அவங்க என்ன விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை அப்படின்றதுனாலையும் இந்த ரிமாண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. உடல்நிலை சார்ந்த இன்னைக்கு அவர் முன் வச்சு ரிமாண்ட் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. பட் ஆனா அது எதையுமே கேட்காம அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பை அளிக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் இதற்கான உத்தரவும் இப்ப வந்திருக்கு. பிரியா, நிச்சயமா ஏற்கனவே 6 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணையை மேற்கொண்ட இந்நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகளோட காவலுங்கிறது இன்னும் மேலும் 4 நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.